ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதி ஃபேஷன். உங்களோட ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு சரியாக ஸ்டிச் பண்ணணுமா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்துட்டு நான் ஆல்ரெடி மெஷர்மெண்ட் போட்டு வச்சுருக்கேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஷோல்டர் 7 இன்ச்சு, நெக் வித்து வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 3 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக்கு 6.5 இன்ச் எடுத்துக்கிறேன். ஸோ வித்து வந்து 3 இன்ச் நம்ம எடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் வந்து நான் எடுத்துக்கிறேன். 1/4 இன்ச் எடுத்துக்கிட்டு அது எதுக்காகனா நெக்கு வந்து மடிச்சு தைப்போம் இல்லையா, அதுக்காக 1/4 இன்ச் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் எல்லா ப்ளவுஸ்க்குமே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். பட் சைஸ் மட்டும் நீங்கள் வந்து 36ஆ 40ஆ இல்லை 32ஆ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். ஸோ அந்த 1 இன்ச் வந்து பட்டி தைக்கிறதுக்கு, சைடில் வந்துட்டு சைட் டாட் பிடிக்கிறதுக்கு, ஹூக் சைடில் ஒரு டாட் வரும் இல்லையா, அதுக்காக. ஸோ சென்டரில் வந்துட்டு 9.5 இன்ச் எடுத்துக்கிறேன் ஹைட்டு. கீழே இருந்து வந்து 3.5 இன்ச் வந்துட்டு, அதாவது 3.5 இன்ச் வந்துட்டு நான் சென்டர் டாட்டுக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சைடில் இருந்து 4 இன்ச்சுக்கு வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஸோ 4 இன்ச்சில் வந்துட்டு எடுத்துக்கிட்டு ஷோல்டர்லேருந்து கீழே வந்து ஆம்கோலுக்கு 7 இன்ச் எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து நான் வந்து 9.5 எடுத்திருக்கேன். ஸோ இதில் உங்கள் ப்ளவுஸ்க்கான சைஸ் என்னவோ 8, 9 டிவைடட் பண்ணி உங்களுக்கு என்ன வருதோ. ஸோ எக்ஸ்ட்ராவாக ப்ளஸ் 2 இன்ச் வந்துட்டு நான் வந்து ஸ்டிச்சிங்க்கு எடுத்திருக்கேன். ஸோ ப்ளவுஸோட ஹைட் வந்து 15 இன்ச்சு. ஸோ அதில் 7 இன்ச் வந்துட்டு ஆம்கோலுக்கு போயிருக்குமா. ஸோ மீதி இருக்கிறதுல நான் கீழே இருந்து ஒரு 3 இன்ச் விட்டுட்டு மீதியை வந்து கிராஸ் லைனாக நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட லைன்ஸ் எல்லாமே வந்து ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே வந்து சென்டர் டாட்டு 3.5 இன்ச் த்ரூ இல்லையா. ஸோ அதை வச்சு நான் வந்து ரெண்டு பக்கமும் நான் வந்து கட்டிங் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ சென்டர் டாட்டுக்கு வந்துட்டு ஒரு சென்டர் லைன் போட்டுட்டு அந்த 4 இன்ச் எடுத்திருந்தோம் இல்லையா, அதில் 1 இன்ச் மட்டும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வந்து 1 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரோட சென்டருக்கு நேராக நம்ம சென்டர் டாட் வர மாதிரி நம்ம வந்து ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி 9.5 இன்ச் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதில் ஷோல்டரோட சென்டருக்கு வரணும் இந்த சென்டர் டாட்டு. ஸோ அதுலேருந்து 3.5 இன்ச்சுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக வந்து நான் மேலே போட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி ரெண்டு சைடு 1 இன்ச் எடுத்திருந்தோம் இல்லையா. ஸோ நான் அதை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து சென்டர் டாட்டுக்கு வந்து இந்த பக்கமும் 1 இன்ச் வந்திருக்கும். ஸோ டோட்டலாக 2 இன்ச் இருக்கும். ஹைட்டு 3.5 இன்ச் வந்துட்டு டாட் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே 1 இன்ச் சென்டர் வச்சுட்டு அந்த 1 இன்ச்லேருந்து 1 இன்ச் கேப்பில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஆம்கோலுக்கும். அதுக்கு அடுத்தது அந்த 1 இன்ச்சை மெஷர்மெண்ட்டாக வச்சு 1 இன்ச் கேப்பில் ஹூக் சைடு வரக்கூடிய டாட்டுக்கும் வந்து நான் வந்து லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த லைன் போட்டு எடுத்ததில் இப்போ வந்து ஹூக் சைட்லேருந்து டாட் வந்து நான் வந்து இப்போ 4 இன்ச் இருக்கா, அதில் பாதி வந்து 2 இன்ச்சுக்கு வந்துட்டு சென்டராக வந்து நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு 0.2 இன்ச்சுக்கு வந்துட்டு 1/4 இன்ச்சுக்கு நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஆம்கோல் சைட்லேயும் ஆம்கோலோட சென்டரில் வர மாதிரி நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே நான் வந்து லைனிங் கிளாத்தில் வந்து மெஷர்மெண்ட் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இது நான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கான ஃப்ரண்ட் நெக்கு, டாட்டு, ஆம்கோல் எல்லாமே வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சென்டர் 1 இன்ச் வச்சு தான் நம்ம வந்து எடுத்திருப்போம். ஸோ அந்த சென்டர் 1 இன்ச்சும் 3.5 இன்ச் வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே 1 இன்ச் வச்சு எடுத்திருப்போம். ஸோ இந்த லைனிங்கை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மெயின் கிளாத்தில் வந்து நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஈஸி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.